ஓகே. இந்த ஃபேம், பாப்புலாரிட்டி, இந்த மணி இது வந்து ஒரு மனித வந்து கம்ப்ளீட்டா மாத்திருமாண்ணா? இது ஏதாவது அது மாதிரி ஏதாச்சும்? அது மனிதனுடைய மனநிலை பொறுத்தது. நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்றத அவன் உளவியலாக அவன் மனசில் இருந்துச்சு அப்படின்னா இது எதுவுமே மாற்றாது. இந்த செகண்ட் வரைக்கும் நான் மாறல. எனக்கு அது தெரியும். என்னென்னா நான் என்ன கடந்து வந்தேன்றது எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறை நான் இந்த ரோட்டில் போகும்போதும் இந்த பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருந்தோம், இங்கே தான் டீ குடித்தோம், இங்கே தான் படுத்து தூங்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஒவ்வொரு சில பில்டிங்ஸை கிராஸ் பண்ணும்போது இந்த பில்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ண லிஃப்ட் இருக்குது, ஏன்னா அந்த லிஃப்ட் அசம்பிள் பண்ணுற ஒர்க் பண்ணும், மேலேருந்து சுற்றணும் கையில். நீங்கள் பட்டனை போட்டால் ஊன்னு போதில்ல, அதுக்கு முன்னாடி அதை செட் பண்ணணும்னா மேலேருந்து இரும்பு இதில் ரோப்பில் சுற்றணும். மேலேருந்து நான் தான் சுற்றுவேன். சுற்ற ஒவ்வொரு ஃப்ளோராக போய் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதை அசம்பிள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண ஒரு 6-7 பில்டிங் இருக்குது, அது பார்ப்பேன். ஒரு சில கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே போய் சமையல் வேலை பார்த்துருக்கேன், அதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது அதெல்லாம் பார்ப்பேன். இப்படி எல்லாத்தையுமே பார்த்ததுனால இப்போ வந்திருக்கிறது எல்லாமே போனஸ் தான். இதை வச்சுட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம் அப்படின்றது தான். இல்லை, நான் நிறைய கதைகள் இருக்கு போனீங்கன்னா வேற என்ன நான் பண்ணிருக்கீங்க? இப்போ இந்த இடத்து வந்து சாதாரணமா இல்லை போல இருக்கு. இப்படி இதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் அந்த பொம்மை வேஷம் போட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஆமா, அந்த மிக்கி மவுஸ் மாதிரி. ஆமா, நான் பல கல்யாண மண்டபத்தில் மிக்கி மவுஸா நின்றுருக்கேன். ஒரு சில தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்து தெரிச்சு ஓடி இருக்கேன், பிடிச்சி வருவாங்க.